பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் இந்த நாளிலும் கூட 8 மாதம் நம்மளை பாதுகாத்த தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்து 9ஆம் மாதத்திற்குள் நம்ம எடுத்துக்கொண்டு போகிற தேவனுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்த நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கலாமா? ஏனென்றால் 9வது மாதம் என் தேவனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு தருகிறாருங்க. அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஆயத்தமாகலாமா? நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லி ஆயத்தமாகலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த எக்காலத்தை நான் இப்பொழுது ஊதும் பொழுதே சப்பா, 8ஆம் மாதம் இந்த தடைகள் கட்டுகள் உடைக்கப்பட்டு 9ஆம் மாதத்திற்குள் நழைத்துக் கொண்டு செல்கிறக்கா ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி. அன்பையானவர்களே, இந்த எக்கால சத்தத்தை கேட்கும்போது நீங்கள் எல்லாம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லி அவர் உங்களுக்கு 1000 நன்மைகளை வைத்திருக்கிறார். அதை ரிசீவ் பண்ணிக் கொள்ளுங்கள். ரகாபா தூராமா நிஷிதி ரீபோ தூராமா தூனபா. நன்றி அப்பா. ஹரிசுத்த ஆவியானவர் நன்றி. தகப்பனே, வயநாட்டுல அப்பா மழை வெள்ளத்தினால மலை சரிவினால எத்தனையோ ஜனங்கள் அப்பா மரித்து போய்விட்டார்கள். இயேசுவே, ஆகஸ்ட் மாதத்தில் எத்தனையோ இழப்புகளை கண்டார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகளாக எங்களை 8 மாதமும் கண்ணின் மணிகளை பிள்ளை பாதுகாத்து 9வது மாதத்திற்குள்ளாக எங்கள் அழைத்து செல்கிற தேவனுக்கு கோடி நன்றிகளை ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, 9வது மாதம் வாக்கு தத்துவத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லுகலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் வழி நடத்தின அந்த நாட்களில் நடந்த அற்புத அடையாளங்கள் மட்டுமல்லாமல் என் தேவனாகிய கர்த்தர்களை பாதுகாத்த விதத்தையும் மோசே இங்கே அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், 40ஆம் வருஷம் 11ஆம் மாதம் 1 தேதியிலே மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாவையும் அவர்களுக்கு சொன்னார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் மோசே இடத்தில் 11ஆம் மாதம் 1ஆம் தேதியில் இந்த வார்த்தையை நீ கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறாருங்க. இதை ரிசீவ் பண்ணி கொண்டீங்கன்னா நிச்சயமாக 8 மாதம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்கள், தடையா இருந்த காரியங்கள், பலவீனத்தில் இருந்து கட்டப்பட்டு கிடந்தீங்களா, என் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்து புதிய மாதத்துக்குள் எடுத்து செல்கிற 12ஆம் மாதம் 1ஆம் தேதி நிச்சயமாக 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சாட்சிகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்ப இருக்கிறத விட 1000 மடங்குன்னு சொல்லுகிறது என்ன தெரியுமா? அவர் நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும், ஜனங்களோட மோசே சொல்றாரு, இங்க இருந்தது போதும், நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு புதிய பிரயாணத்தை தொடங்குங்கள் என்று சொல்லுகிறார். இந்த மாதம் நீங்களும் இதை கேட்கும்போது ஒரு புதிய பிரயாணத்தை நீங்கள் தொடங்குகிறவராய் இருப்பீர்கள். புதிய காரியத்தை தொடங்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எமோரின் மலை நாட்டிற்கும் பாருங்க, மலைநாடு மலைகள் மேல் நீங்கள் ஏறுவீர்கள். அதற்கு அடுத்த எல்லா சமமான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானின் தேசத்திற்கும் லிபனானுக்கும் ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். என் தேவனாகிய கர்த்தர் அங்கே உங்களை வைத்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்க என்றார். அருமையானவர்களே, எவ்வளவு அதிகமா எத்தனை தேசங்களை கொடுத்து முற்பிதாங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், அந்த தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதை தான் 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, தேவன் இஸ்ரவேல் தேசத்தை அவர் ஆசீர்வதிக்க விரும்பினாருங்க. அதனாலதான் பாருங்களேன், 1000 மடங்கு ஆசீர்வாதம் என்பது எண்ணற்ற ஆசீர்வாதங்கள், விவரிக்க முடியாத ஆசீர்வாதங்க.
தேவனின் அவர் ஜனங்கள் மீது இருக்கிற அளவிட முடியாத அன்பை அது வெளிப்படுத்துகிறாருங்க. இன்றைக்கு தேவன் ஆபிரகாமை 1000 மடங்கு அவர் ஆசீர்வதித்தார் என்று நீங்களும் நான் விசுவாசிக்கிறோம் என்றால் அந்த ஆபிரகாமை குறித்து நினைத்து பாருங்களேன். அவருடைய மனைவியோட கர்ப்பம், சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் நிலைமையில் இருந்தாங்க. ஒரு குழந்தை கூட இல்லாம இருந்தாங்க, எதுவுமே இல்லாம இருந்தாங்க. தன் தகப்பனை விட்டுட்டு வான்னு சொல்லிட்டு இல்லையா அந்த தேசத்திலிருந்து அவர் அழைத்து கொண்டு வந்து மேல பாரு, கீழே பாரு, வானத்தை பாரு, பூமியை பாரு என்று சொல்லி அவர் வானத்தை நட்சத்திரங்களை போலும் கடற்கரை மணலை போலும் உன்னையும் உன் சந்ததிகள் பெருக செய்வேன் என்று சொல்லலையா? அப்படி சொன்னாருங்க. சொன்னவர் அதை செய்து கொடுத்தாரா இல்லையா? நீங்களும் நான் அதை விசுவாசிக்கிறோம் என்றால் இன்றைக்கு நிச்சயமாக இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் தாங்க. இது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் நமக்கு வெளிப்படுத்துதுங்க. பாருங்கள், மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி தனக்கு கர்த்தர் விதித்த யாமை அவர் சொன்னார். என்ன சொல்லுகிறாரு? நீங்க கீழ்ப்படியணும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் கீழ்ப்படிவீர்கள் என்றால் எபேசர் 1:10 தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை பாருங்களேன். தமக்குள்ளே தீர்மானித்ததை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். மோசே மூலம் அன்றைக்கு ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் அதை அறிவித்தார் என்றால் இன்றைக்கு கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கு கிறிஸ்து இயேசுவின் மகிமையினாலே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அத்தனை நம்ம பெற்றுக்கொண்டாங்க, இன்னும் இருக்குதுங்க, உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாருங்க. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் 1, 2வது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம், 3வது பொருளாதார ஆசீர்வாதம். இது 3ம் தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த ஆசீர்வாதங்க. இது 3ஐயும் அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாண காலத்தில் அவர்கள் இதை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் இது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வாங்க. நீங்க நினைப்பீங்க, ஐயோ 8 மாசம் காத்துட்டேங்க, 8 வருடம் காத்துட்டேங்க, நான் ஜெபிச்சு நான் தோத்து போயிட்டேன், எதையுமே பார்க்க முடியல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நடந்து கால் வலிக்குதுங்க, எந்த காரியத்திலும் ஜெயம் எடுக்க முடியல, கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்துகிட்டு இருக்கேன், என் கோர்ட்டு கேசுகள் முடிந்த பாடே இல்லைங்கன்னு சொல்லி நீங்க வேதனையோடு இருந்து சொல்லிட்டு இருக்கீங்களா? பாருங்களேன், இயேசு கிறிஸ்து உபாகம புஸ்தகத்தை அதிகமாய் நேசித்தாருங்க. நீங்க வேதாகமத்தில் பார்ப்பீர்கள் என்றால் உபாகம புஸ்தகத்தின் எடுத்துக்காட்டுகளை இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அதிகமான இடங்களை சொல்லியிருப்பார். மத்தேயு, மார்க்கு, லூக்காவில், ரோமர், கொரிந்தியர், கலாத்தியர், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து உபாகமத்தை குறித்து சொல்லியிருப்பாருங்க. அங்கே சொல்லும் போதெல்லாம் அவர் என்ன சொல்லியிருப்பாரு சொன்னார்? மோசே சொன்னார், மோசே எழுதினார் என்று சொல்லி எல்லாவற்றையும் அங்கே எழுதப்பட்டிருக்குங்க. பவுலும் இதை குறித்து சொல்லியிருப்பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், பவுலும் சொல்லியிருக்கிறாருங்க. பாருங்க, அப்போ உபாகம புஸ்தகம் எப்படி பிரியமான ஒரு புஸ்தகம், ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு வழிகாட்டிங்க, ஒரு வெளிச்சங்க உபாகம புஸ்தகம். இது நீங்க வாசித்தீங்கன்னா நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அதுதாங்க வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாக இந்த உபாகமம் 1:11 நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க விசுவாசித்தா மட்டும்தான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுங்க. தேவனாகிய கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. சங்கீதம் 1 சொல்லியிருக்கிறாரு இல்லையா? துன்மார்க்கோட ஆலோசனை நடவாத மகனே, பாவிகளோட வழியில் நிற்காதீங்க, பரிகாசர் உட்காரும் இடத்தில் உட்காராம கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர்கள் நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு தங்கள் காலத்திலும் கனியை தந்து இலையுதரா இருக்கிற மரத்தை போல இருப்பார்களாம். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தங்கள் அத்தனை நீங்கள் கீழ்ப்படுத்தீர்கள் என்றால் 1000 மடங்கு ஆசீர்வாதம் அவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிறாருங்க. வேதத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 90:4 சொல்லுது, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமங்களை போலும் இருக்கிறதுங்க. நீங்க என் தேவனாய் கர்த்தர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, 1000 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 50 வருஷம், 70 வருஷமே போயிருக்கலாம், ஒருவேளை 80 வயதா இருக்கலாம். உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த நன்மை கிடைக்கலையா? உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை கிடைக்கலையா? உங்கள் பிள்ளையோட திருமணம் நடக்கலையா? நீங்க எதிர்பார்த்த பிசினஸ் லாபம் கிடைக்கலையா? நீங்க சறுக்கி விழுந்துட்டீங்களா? நீங்க இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசித்தீங்கன்னா அவர் 1000 வருஷத்தை நேற்று கழிந்து போன ஒரு நாளை போல் ஒரு ராட்சமம் போல மாத்திடுவாருங்க. அது மட்டுமா சொல்லப்பட்டிருக்கிறது? 2 பேதுரு 3:8 தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது, என் கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 ஆண்டு போலவும் 1000 ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் நமக்காக அவர் அதை நிர்ணயித்து வச்சிருக்கிறாருங்க. ஏங்க நீங்க பயப்படணும்? ஏங்க நீங்க கவலைப்படணும்? வியாதி, பலவீனம், போராட்டத்துல கட்டில் இருக்கீங்களா? வெள்ளி சுனியத்தினால் மந்திரத்தினால் கட்டப்பட்டு இனி நீங்க எழுந்திருக்க முடியாதபடி எல்லா சூழ்நிலையும் அடைக்கப்பட்டு கிடக்குதா? நீங்க நடக்கவே முடியாம இருக்கிறீங்களா? படுத்த படுக்கையா இருக்கிறீங்களா? என் தேவனாகிய கர்த்தருக்கு எதையெல்லாம் பிசாசு உங்க வாழ்க்கையில் இழந்து போக செய்தானோ, யோபுவுக்கு அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான்.
ஆனா என் தேவனாய் கர்த்தர் ரெட்டிப்பா எல்லாவற்றையும் கொடுத்தாரு இல்லையா? பிள்ளைகளையும் கொடுத்து, மகன்களையும் மகள்களையும் கொடுத்தார். எல்லாவற்றையும் பிசாசு எடுத்தான், எல்லாவற்றையும் எடுத்தாங்க, எல்லாம் இழந்து போனாங்க. ஆனா என் தேவனாய் கர்த்தர் அவருக்கு எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார் என்று சொன்னார். அதுதாங்க 1000 ஆண்டுகள் போல. ஒரு நாள் போதுங்க அவருக்கு. அது 1000 ஆண்டுல நீ எதையெல்லாம் சேர்த்து வச்சு அழிஞ்சு போச்சோ, எதெல்லாம் தேடி கிடைக்கலையோ, எதெல்லாம் முயற்சி எடுத்து நடக்கலையோ, அதையெல்லாம் ஒரே நாளில் என் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு செய்து தர அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏன்னா அவர் உங்கள்ட்ட எதிர்பார்க்குது விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் தான் எதிர்பார்க்கிறாரு. அன்புள்ளவர்களா இருக்க வேணும். தகப்பனை நேசிக்கிற பிள்ளை தாங்க கீழ்ப்படியும். கீழ்ப்படுகிற மாதிரி சில பிள்ளைகள் வீட்டுல இருப்பாங்க, கீழ்ப்படுகிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா வெளியில போய் அவங்க பண்ற அட்டகாசம் வேற மாதிரி இருக்கும். ஆனா தாய் தகப்பன் மீது அன்பு உள்ள பிள்ளை என்ன தெரியுமா செய்யும்? அமைதலாம் இருக்குங்க. வெளியே போனாலும் அது ஒழுங்கா இருக்கும். தாய் தகப்பன் சொன்னதை வீட்டிலையும் கேட்கும், வெளியிலையும் கேட்குங்க. ஒருவேளை அந்த அன்புள்ள பிள்ளை சில நேரத்துல தகப்பன் கிட்ட எதிர்த்து நிக்கலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனா அந்த அன்பு காட்டுகிற பிள்ளை தவறு செய்யாதுங்க. எதிர்த்து நிக்கும், உடனே செய்யாம இருக்கும். ஆனா தவறு செய்யாது, பாவம் செய்யாதுங்க. ஏன்னா தகப்பன் தாயை நேசிக்குது. அந்த நேசிக்கிற பிள்ளை, ஐயோ நான் தகப்பனை தாயை நேசிக்கிறேனே, உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேனே, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படினோம், இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு நினைக்குங்க. அதே போல தேவன் இன்றைக்கும் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தீர்கள் என்றால், அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பீர்கள் என்றால், இந்த உபாகம் 1:11 உங்களுக்கும் எனக்கும் தாங்க. நீங்கள் இப்ப என்ன நிலைமையில் இருக்கிறீங்களோ அதை விட 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க போறாருங்க. நம்மளோட பிதாக்கள் அவங்க சேர்த்து வச்சிருக்கலாம், வைக்காம போயிருக்கலாம் உங்களுக்கு. ஆனா அதெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அந்த ஆசீர்வாதங்கள் அத்தனை நமக்கு அவர் தந்துட்டாருங்க. அத்தனை ஆசீர்வாதங்கள் அவர் நமக்கு தந்து விட்டாருங்க. நீங்க ஒருவேளை எதையோ இழந்து போய் துக்கத்தோடு இருக்கீங்களா? இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த வார்த்தையின் மூலம் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறாங்க. இந்த வார்த்தை கிடைத்தவன நான் உட்கொண்டுட்டேங்க. 1000 மடங்கு ஆசீர்வாதமா. அப்பா என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்க, நான் உங்களுக்கு சமூகத்தில் முழங்கால் படிட்டு நிற்கிறேன் என்று சொல்லி நான் அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு நிற்க தொடங்கிட்டேங்க. ஏன்னா 1000 மடங்கு ஆசீர்வதிக்க போறாருங்க. நம்ம நினைப்பதற்கு வேண்டுகளுக்கு அதிகமாகவே அவர் நமக்கு செய்ய போறாருங்க. அவர் நம் பேரு நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு இல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளுங்க. ஆமாங்க, வேதம் தெளிவா சொல்லுது, சமாசி பண்ணுகிற தூதன் அது 1000 தூதர்களுக்கு ஒரு தலைவருங்க. அவருக்கு பேர் 1000க்கு தலைவனாகிய சமாசி பண்ணுகிற தூதன். ஒருவேளை நீங்க இன்னைக்கு மரண படுக்கையில் இருக்கலாங்க, மரண கண்ணிகளை கட்டப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட உபாதையில் கட்டப்பட்டிருக்கவர்களையும் இந்த 1000 என்ற வார்த்தை தேவன் மறுபடியும் உங்களுக்காக சொல்லுகிறார். 1000க்கு தலை தூதனை அனுப்பி அவர் உங்களை படுகொலியிலிருந்து தூக்கிட்டு வந்துருவாருங்க. தூக்கிட்டு வந்து அவர் உங்களை சுகப்படுத்தி குணப்படுத்தி அவர் உங்களை கால்களை மான் கால்களை போல் ஆக்கி அவருடைய உயர்ஸ்தலங்களை உங்களை நிறுத்துவாருங்க. யோபு போல திருப்பி இழந்து போனதை திருப்பி கொடுக்கிற சரீரம், உங்க சரீரம் மறுபடியும் புதுப்பிக்கப்படுங்க. புதிய சரீரத்தை தருவாருங்க. காலேபை போல இன்னும் 40 ஆண்டுகள் ஓடுவீங்க நீங்க. இந்த 40வது வருஷம் அவர்கள் வழிநடத்தி கொண்டு வந்து தேவன் சொன்னார், உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. இன்னைக்கு அநேக 40 ஆண்டு முடிஞ்சு போயிருச்சா? உங்களுக்கு எதுவும் கிடைக்கலன்னு கவலையோடு இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு தான் வருது. இதை விசுவாசங்க, எழுதி வைங்க. இயேசு ரத்தத்துல முத்திரை போடுங்க. கிறிஸ்து இயேசு ரத்தம் சிந்தி நமக்காக ஆபிரகாமின் முற்பிதாக்கின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மேல் நமக்கு பெற்று தந்திருக்கிறாருங்க. அவர் ரத்தம் சிந்தி பெற்று தந்திருக்கிறாருங்க. கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால் குறைவுகள் நிறைவாக போகுதுங்க. எந்த பகுதியில வாழ்க்கையில குறைவுகள் காணப்படுகிறதோ அந்த பகுதியில் நாம் நிறைவு உண்டாக போகுது. இயேசுவின் நாமத்தினால நான் நிறைவை பேசுகிறேனுங்க. உங்களுக்கு வியாதியிலிருந்து பலவீனத்திலிருந்து விடுதலையை பேசுகிறேங்க. கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கப்படுவீர்களாக இயேசுவின் நாமத்தினால. பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்டவர்கள் கட்டவிழ்க்கப்படுவீர்களாக இயேசுவின் நாமத்தினால. பொல்லாத அசுத்தாவிகள் உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் அசுத்தாவி புறப்பட்டு போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால. என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தாவியர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறாருங்க. அன்றைக்கு மோசையை கொண்டு சொல்ல சொன்னார், ஆனா இன்றைக்கு பரிசுத்தாவின் உங்களோடு கூட பேசுகிறாருங்க. இந்த வார்த்தையை பரிசுத்தாவின் மூலம் உங்களுக்கு வருகிறதுங்க. பரிசுத்தாவின் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறாருங்க. நீ இப்ப இருக்கிறத விட பயப்படாத, கலங்காத. 1000 மடங்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போறாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நம்மளை இந்த செப்டம்பர் மாதம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இதை கேட்கிற அத்தனை பேரும், இந்த செய்தி கேட்கிற அத்தனை வீடுகளும், அத்தனை வாலிப பிள்ளைகளும், திருமணமான பிள்ளைகள், குழந்தை இல்லாத பிள்ளைகள், குழந்தை இல்லாத சாபங்கள்லாம் ஒழிய போகுதுங்க. பைனான்ஸ்ல செழிப்பில்லாத சாபம் ஒழிய போகுதுங்க. ஏனென்றால் அவர் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறாருங்க.
8 மாதம் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால பரலோகத்திலிருந்து பரிந்து பேசிட்டு தாங்க இருக்கிறாங்க. இந்த 8ஆம் மாதம் முடிந்துருச்சு. 9ஆம் மாதம் நன்மையானவர்களை பெற்றுக்கொண்டு சாட்சி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்களை இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் நன்றி சொல்லலாமா, ஸ்தோத்திரம் சொல்லாமா தேவனாய் கர்த்தருக்கு. தேவரீர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர். மோசேயின் மூலம் சொன்னவர் தேசங்களை கொடுத்தீர், ஆசீர்வதித்தீர். அதே போல இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீசப்பா. நாங்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமாக வார்த்தை நிமித்தமாக பரிசுத்தன் உதவியோடு அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம். எல்லாவற்றிலும் செழிப்பை காணப்போறோம். ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள போறோம். அறிவை, புத்தி, ஞானத்தையும் 1000 மடங்கு தர போறீங்க இயேசுப்பா. உலகம் பொல்லாத உலகத்திலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ள போறீங்க. வெள்ளி சூனிய மாந்திரிக கட்டுகளால் வருஷக்கணக்காக கட்டப்பட்டு கிடக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்பட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டவர் 1000 மைல் தூரம் ஓடட்டும் இயேசுப்பா. கர்த்தர் பெரிய காரியங்கள் மத்தியில் செய்ய போகிற மாதத்தில் அதற்காக நன்றிகளை ஸ்தோத்திரங்களை வேண்டிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you all. உங்களுடைய சகோதரி இவாஞ்சல் ஷீலா ரொசாரியோ. ஆமென், ஆமென், ஆமென்.